குட் மார்னிங் நண்பர்களே. இன்றைய நாள் ஒரு மாதிரி விறுவிறுப்பான நாளாக இருந்தது. என்னவென்று கூறுகிறேன், பொறுமையாக கேளுங்கள். காலை வேளைக்கு சென்று வீடு திரும்பும்போது இந்த மரத்தடியில் அருமையான பறவை சத்தம் கேட்டது. அதனால் சற்று அமர்ந்து அவற்றை ரசித்துவிட்டு வீடு சென்று மதிய உணவுக்கு கோழிக்கறி கீரையை சாப்பிட்டு விட்டு செடி நண்பரை ஆய்வு செய்துவிட்டு மீண்டும் மதிய வேளைக்கு சென்று விட்டேன். கடந்த காலமாக நமக்கு சரியான உறக்கம் இல்லாத காரணத்தினால் உறக்கமாக வந்தது. அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்திவிட்டு நேற்றே நாம் கூறியிருப்போம் நம் வண்டியில் சில பழுது வேலைகள் உள்ளதென்று. அவற்றை சரி செய்ய கேரேஜுக்கு சென்று விட்டு அவர்கள் சரி செய்யும் அந்த இடைவேளையில் இன்றைய உடற்பயிற்சியை அந்த சிறிதளவான இடைவேளையில் செய்து முடிக்கலாமே என்று செய்துவிட்டு வண்டியில் ஆயிலையும் மாத்திவிட்டு நமக்கு ரொம்பவே பிரியமான காற்றடித்து வண்டி முழுவதும் சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பணிக்கு சென்று விட்டேன். பணியை முடித்துவிட்டு உடல் முழுவதும் நல்ல வலியாக இருந்தது. நமக்கு சரியான ஓய்வு இல்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் அந்த உடல் வலி. இரவு உணவுக்கு 2 முட்டைகளை போட்டு சாப்பிட்டு விட்டு மீண்டும் நமக்கு பணி இருப்பதால் சற்று உறங்கலாமே என்று 1 மணி நேரம் உறங்கிவிட்டு நம் முடியை ஒருபடி நன்றாக பார்த்து கொள்ள இவ்விதைகளை சாப்பிட்டு விட்டு பணிக்கு சென்று விட்டு பணியை முடித்துவிட்டு 12 மணி அளவில் வீட்டிற்கு சென்று இன்னைக்கு நாளை முடித்துக் கொள்கிறேன். விடாமுயற்சியுடன் இருங்கள்.